ஹலோ நாட்டீஸ், வெல்கம் டு ஆப்ஸ் நாட்டி வைப்ஸ். இன்றைக்கி ஈஸியான வீட்டிலேயே தக்காளி ரசம் பருப்பு போட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் வாங்க. வெரி ஈஸி, குயிக்காக செஞ்சிடலாம். நான் 4 டொமேட்டோஸ் எடுத்திருக்கேன். 4 to 5 டொமேட்டோஸ் உங்களோட இஷ்டம்தான், நீங்கள் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதை நல்லா கட் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சமாக உப்பு, கொத்தமல்லி இலை நல்லா வாஷ் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா கையில் நல்லா மசிச்சு கொடுத்துருங்க. நல்லா அந்த டொமேட்டோ ஜூஸ் வந்து வெளியே வரணும். அந்த அளவுக்கு நம்ம கை வச்சு நல்லா மசிச்சு கொடுக்கணும். நல்லா அந்த டொமேட்டோவோட ஜூஸு உப்பு கலக்கும்போது குயிக்காக வந்து அந்த ஜூஸ் வந்து சீக்கிரம் வெளியே வரும். அதுக்காக தான் அந்த கொத்தமல்லி போடுறனால நல்ல டேஸ்ட் வந்து நல்லா வாசமாக சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நல்லா மசிச்சு கொடுத்துக்கணும். இதில் தேவையான அளவு நம்ம வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சமாக பருப்பு வேக வச்ச தண்ணி ஆட் பண்ணுறேன். நான் கீரை கூட்டு செய்கிறதுக்காக பருப்பு வேக போட்டேன். அதில் இருக்கிற தண்ணியை கொஞ்சமாக நம்ம இதில் ஆட் பண்ணிப்போம். கொஞ்சமாக பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு பருப்பும் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம உப்பு செக் பண்ணிக்கணும். பிகினர்ஸ்க்கு எல்லாருக்கும் தெரியும் ரசம் வைக்கிறது. இது பிகினர்ஸ்க்கு, பேச்சுலர்ஸ் இந்த மாதிரி இருக்கிறவங்க கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணலாம். இது பருப்பு இல்லாமல் பருப்பை ஸ்கிப் பண்ணிவிட்டு நம்ம ட்ரை பண்ணலாம். சிலருக்கு வந்து ரசத்தில் உப்பு, புளிப்பு இதை வந்து பேலன்ஸ் பண்ணுறதுக்கு தெரியாது. அதுக்காக தான் முன்னாடியே நம்ம உப்பு போட்டு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம டேமரின் புளி தண்ணியை நம்ம ஆட் பண்ணணும். ஒரு சின்ன லெமன் சைஸ் வந்து புளி எடுத்தால் போதும். புளி எடுத்து ஊற வச்சுட்டு அதை நல்லா இந்த மாதிரி ஸ்க்வீஸ் பண்ணி போட்டுக்கோங்க. ஊற்றிட்டு இதில் பர்ஃபெக்டாக இருக்கும். உங்கள் புளிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப புளிப்பாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப பிளாண்டாகவும் இருக்கக்கூடாது. நடுத்தரமான புளிப்பில் இருக்கணும். அப்போ தான் ரசம் வந்து டேஸ்ட்டாக இருக்கும். இதில் ஆல்ரெடி நான் உப்பு செக் பண்ணிவிட்டு தான் நான் வந்து இது புளிப்பு ஆட் பண்ணியிருக்கேன். இதுக்கு ஒரு தடவை நம்ம புளிப்பை செக் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு மிக்சர் ஜார் எடுத்துக்கோங்க. ஒரே ஒரு வரமிளகாய் ஆட் பண்ணிப்போம். 1 டீஸ்பூன் வந்து ஜீரகம், அதில் 1/2 டீஸ்பூன் வந்து மிளகு போட்டுட்டு 8 பூண்டு பல் தோல் உரிக்காமே நம்ம அப்படியே ஆட் பண்ணணும். அப்போ தான் அந்த டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஒரு 8 பல் ஆட் பண்ணிப்போம். இதையே நம்ம இடிக்கல்லில் இடித்து போட்டாலும் இன்னும் டேஸ்ட்டு நல்லா சூப்பராக இருக்கும். பட் இது ஈஸியாக குயிக்காக செய்கிறதுக்காக மிக்சர் ஜாரில் சும்மா ஒரு ஓட்டிட்டு நம்ம ஆட் பண்ண போகிறோம். இதை ஒரு கிரைண்ட் பண்ணிப்போம். கோர்ஸாக கிரைண்ட் பண்ணிக்கலாம். இதில் ஒரு ஒரு சும்மா சின்ன ஒரு கொஞ்சமாக கருவேப்பிலையை ஆட் பண்ணிவிட்டு அதையும் ஒரு கோர்ஸ் கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கடாயை ஒரு சட்டியை ஹீட் பண்ணிவிட்டு 1 டீஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் ஊற்றினா நல்லது. நல்லெண்ணெயில் செய்கிறது ஹெல்த் பெனிஃபிட்ஸ்க்கு நல்லது. 1/2 டீஸ்பூன் வந்து கடுகு, உளுத்தம்பருப்போடு சேர்ந்தது தாளிப்பு வடகம் வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கேன். இதில் நம்ம கோர்ஸாக கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கிற அந்த பூண்டு, ஜீரகம், மிளகாய் இதெல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக ஒரு ஃபியூ டீஸ்பூன் வந்து இது ஆட் பண்ணிக்கலாம். டர்மரிக், மஞ்சள் தூள் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக 1/2 டீஸ்பூன் வந்து இது பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிவிட்டு இந்த கலந்து வச்சுருக்கிற தண்ணியை நம்ம ஆட் பண்ணி இந்த அளவுக்கு சுற்றி நுரக்கட்டும். இந்த நுரக்கட்டுற ஸ்டேஜில் கொஞ்சமாக நம்ம கொத்தமல்லி ஆட் பண்ணிப்போம். இதில் நாட்டு சர்க்கரை 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணுறேன். கொதி வந்து இந்த நுரக்கட்டுற ஸ்டேஜில் தான் நம்ம ஆட் பண்ணணும். ஆட் பண்ணி பாருங்கள், டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும், நல்லாயிருக்கும். இது சூப்பாகவும் நம்ம குடிச்சிக்கலாம். மழை காலத்தில் ரசம் இப்படி தான் வைக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. ஈஸியாக எப்படி டேஸ்ட்டாக இருக்குமோ அந்த மாதிரி நம்ம ட்ரை பண்ணிக்க வேண்டியது தான். அவங்கவுங்க இதுதான். சிலர் வந்து மசாலாஸை வறுத்து போட்டு அரைப்பாங்க. இது குயிக் அண்ட் ஈஸி இன்ஸ்டன்ட் ரசம். வீட்டில் சூப்பராக செய்யலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்கள் ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். மஸ்ட் பேச்சுலர்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.
தேங்க்யூ.